கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, காபிரியேல் என்னும் தேவதூதன் மரியாளுக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவதூதன் கூறுகையில் இது எப்படி ஆகும் என்று மரியாள் மூலமாய் ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்விக்கு விடை சொல்லும்படி தேவன் சொன்ன வார்த்தை தான் இது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்வதற்காக அதை திருஷ்டாந்தப்படுத்தும்படிக்கு ஒரு சம்பவத்தையும் தேவதூதன் அதோடு இணைத்து பேசுகிறதை பார்க்கிறோம். 36ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதலாவது ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லட்டும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களை செய்யும் ஒரு நாளாய் இருக்கிறது. It's going to be a day of supernatural miracles in your life. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுதான் இயேசு செய்த கடைசி அற்புதம் என்று வேதம் ஒன்றையும் குறிப்பிடவில்லை. காரணம், இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இன்று நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்த வசனத்தை அருளின காபிரியேல் அதை திருஷ்டாந்தப்படுத்தும்படிக்கு சொன்ன அந்த 36ஆம் வசனம் என் கவனத்தை ஈர்க்கிறது. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 36வது வசனத்திலே பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கை குறித்து எவ்வளவு கரிசனையோடு செயல்படுகிறது என்பதை நான் குறிப்பிடும்படிக்கு விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த 36ஆம் வசனத்தில் இருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் ஆமோதிக்க போகிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நிச்சயமாய் இந்த நாளை தேவன் ஒரு ஆர்ப்பரிப்பின் நாளாய் நியமித்திருக்கிறபடினால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில செய்வார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்கள். முதலாவது, பரலோக ராஜ்யம் எவ்வளவு தெளிவாய் உங்களை அறிந்திருக்கிறது. நீங்கள் யார் என்று பரலோக ராஜ்யத்துக்கு தெரிகிறது. உங்களுக்கு இனத்தவர்கள் யார் என்று தெரிகிறது. அவர்களுடைய பேரெல்லாம் தெரிகிறது. அவர்களுடைய வயதெல்லாம் தெரிகிறது. பரலோக ராஜ்யம் உங்களை குறித்து கரிசனையோடு இருக்கிறது. உங்களுக்கு இனத்தவர்கள் யார் என்று கவனமாய் கண்ணோக்கி பார்க்கிற பரலோகம் உங்களை பகைக்கிறவர்கள் யார் என்று பார்க்காதா? என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. உங்களை குறித்த எல்லாவற்றையும் பரலோக ராஜ்யம் அறிந்திருக்கிறது. இரண்டாவதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மலடி எனப்பட்டவள். அவள் மலடி என்று அவளுக்கு பக்கத்திலே இருக்கிற அயலகத்தார் அப்படியாய் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் அதே 1ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே, எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே என்மேல் கடாட்சம் வைத்து என்று எழுதியிருக்கிறது. உங்களை பற்றி உங்கள் அயலகத்தார் என்ன பேசுகிறார்கள்? உங்களை குறித்து அவர்கள் சொல்லுகிற நிந்தைகள் என்ன, பரியாசங்கள் என்ன என்பது பரலோகத்திலே பதிவாய்க் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு உடன் வேலை செய்கிறவர்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், அவைகளையெல்லாம் பரலோக ராஜ்யம் பதிவு செய்கிறது. மற்றவர்கள் அவளை நிந்தித்தார்கள். ஆனால் அந்த நிந்தையை பரலோக ராஜ்யம் கேட்டு அதற்கு மறுமொழி கொடுக்கும்படிக்கு அவளுடைய முதிர் வயதிலே அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே,
நான் முதலாவது சொன்னேன், பரலோக ராஜ்யம் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறது. இரண்டாவது, உங்கள் நிலைமையை நன்றாக அறிந்திருக்கிறது. மூன்றாவதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். Heaven or the kingdom of God is concerned about your progress. உங்கள் வளர்ச்சியிலே உங்களுக்கு அருளப்பட்ட நன்மை எப்படியாய் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை காணும்படிக்கு, கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு பரலோக ராஜ்யம் கவனமாய் செயல்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது 6வது மாதம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் என்ன சொல்ல முடியும் என்றால், ஏதோ ஒன்றை உனக்குள் தேவன் துவங்கிவிட்டார், அது இன்னும் சில நாட்களிலே வெளிப்பட போகிறது. கர்ப்பவதியாய் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு 6வது மாதம் ஒரு விசேஷித்த மாதம் அல்ல, ஆனால் இன்னும் சில நாட்களிலே அவளிலிருந்து நன்மை வெளிப்பட போகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே உங்களிலிருந்து சில நன்மை, உங்களிலிருந்து பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் விதைத்திருக்கிற நன்மை, உங்களுக்குள் அருளி இருக்கிற நன்மை அதிசீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யமும் கணக்கு போடுகிறது. எதற்காக தெரியுமா? நீங்கள் பெற்றெடுக்கும் நன்மையை, பரலோக ராஜ்யத்தின் நன்மையை பரலோகமே ஆவலாய் கொண்டாட விரும்புகிறது. எனவே 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். உங்களை பரலோக ராஜ்யம் அறிந்திருக்கிறது, உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறது, உங்களை நிந்திக்கிற நிந்தைகள் தெரிகிறது. மூன்றாவதாக, உங்கள் நன்மையில் கலிகூற பரலோகம் ஆவலாய் இருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தேவன் அருளின குமாரன் யோவான் ஸ்நானன் என்று அறியப்படுகிற அந்த மகன், அவனை குறித்து ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், ஊமையன் பெற்றெடுத்த பிள்ளையோ ஊரையை கூட்டுகிற சத்தம். உங்களுக்கு தெரியும், சில நாட்கள் சகரியா ஊமையாயிருந்தான், ஆனால் அவன் பெற்றெடுத்த பிள்ளையோ ஒரே கூட்டுகிற சத்தம், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று அறியப்பட்டவனை பெற்றெடுத்தான். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இந்நாட்கள் நிசப்தமான நாட்களாக இருக்கலாம். உங்களுக்கு மறுமொழி சொல்லக்கூடாதபடிக்கு ஒரு ஊமையனை போல நீங்கள் இருக்கிற நாட்கள் இருக்கலாம். ஆனால் சீக்கிரத்திலே ஊரையே கூட்டுகிற சத்தமாய் தேவன் உங்களுக்கு செய்த நன்மை வெளிப்பட போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.